அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்தில், அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி என்னைக்கு வருகிறது, நாம் வந்து அந்நாளில் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், வளர்பிறை சஷ்டியில் வந்து நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த பதிவில் இருக்குது. ஆனால் இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு வந்து பல்வேறு விரத காலங்கள் இருந்தாலும் வந்து சஷ்டி நாளன்று வந்து நாம் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் நமக்கு அதீத பலன்களை அள்ளி அள்ளி தரும். அதுவும் பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என்று 2 சஷ்டிகள் வரும். இப்போ வந்து வளர்பிறை சஷ்டியில் வந்து நாம் வந்து முருகர் வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் வந்து நிச்சயமாக இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் வந்து விரதமிருந்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து குழந்தை பேரு கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய தீராத கடன்கள் எல்லாமே தீருங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பிப்ரவரி மாத வளர்பிறை சஷ்டி என்னைக்கு வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி மாசி 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை சஷ்டி வருகிறதுங்க. இந்நாளில் விரதம் இருந்து கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.